ஸோ நண்பா, நான் இன்றைக்கி கேஎஃப்சி சிக்கன் பண்ண போகிற பாருங்கள். நான் இது வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன் சிக்கன். ஸோ இப்போ கழியாச்சு. இதில் கொஞ்சம் நான் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக கழுவுவேன். எப்பயுமே மஞ்சத்தூள் போட்டு கழுவுறது ரொம்ப நல்லது நண்பா. ஸோ அதில் நிறைய கிருமி இதெல்லாம் இருக்கும், எனக்கு அதெல்லாம் செத்து போயிடும். ஓகே நண்பா, ஸோ அதை போட்டு நான் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் போட்டால் வச்சா போதும். ஸோ நான் மஞ்சத்தூள் லைட்டாக போடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இதை அப்படியே கலக்கிடலாம். அது விட்டுட்டு ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஓகே நண்பா, ஸோ இதுதான். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், அப்புறம் கழுவிடலாம் ஒன்று தான். ஓகே, ஸோ இதுதான். ஸோ நான் வந்து வேறு பண்ண போகிறேன். ஸோ அதை கண்டினியூவாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து இது வந்து ஒரு 250 கிராம் ஸோ மில்க் போட்டுறேன். இது தயிர் நண்பா. ஸோ தயிரை ஊற்றிடலாம். ரொம்ப தேவையில்லை, ஒரு 150 போட்டால் போதும். ஸோ இது வந்து ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும். ஸோ போதும் நண்பா. ஸோ இது போதும். ஓகே, போட்டாச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து பால் ஊற்றணும். ஸோ நான் இப்போ இதில் வந்து பால் வந்து ஒரு 150 போட்டிருக்கேன். தீரா ஒரு ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ 100 ml பால் ஊற்றிக்கிறேன் நண்பா. போதுங்க. ஸோ கலக்கி விட்டுருக்கலாம். ஸோ இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுலேயே. ஸோ அது மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் இது ஊற்றணும்னா நண்பா. ஸோ இஞ்சி பூண்டு ஒரு 5 கிராம் போட்டேன். 5 கிராம் இல்லை, 10 கிராம், சாரி. ஸோ அது போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி இது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திப்பியாக இருக்கக்கூடாது. இதை எடுத்துருங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நண்பா, நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், இதில் போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அதில் போடுங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ இதில் கலக்கிறோம் தான். ஓகே, ஸோ இப்போ உப்பு போட்டுடலாம். தூள் உப்பு தான் போடணும். ஸோ உப்பு வர மாட்டேது கரெக்டாக. ஸோ இது நம்ம பண்ணிக்கலாம். உப்பு போட்டேன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. ஸோ இதுதான். அப்புறம் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஸோ லெமன் ஒன்று போட்டுக்கலாம் நண்பா. ஸோ லெமன் புரிஞ்சாச்சு. ஒரு பாதி லெமன், நல்ல பெரிய லெமனா பாதி லெமன் போட்டுங்க. அதுமா. ஸோ இதுதான். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிஸ்பிளேலே போடுவேன் என்னென்ன ஆட் பண்ண சொல்லி. இது வந்து கரெக்டாக தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லெவலில் வச்சுக்கோங்க. ஓகே நண்பா. சவுண்டு வரக்கூடாது போட்டுருக்காங்க. ஸோ பாருங்க நண்பா. ஸோ இது மாதிரி ஒரு இதை வச்சு விஸ்க் மாதிரி இருக்கும். இதை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணும்.
ஸோ போட்டாச்சு. ஸோ இதில் வந்து மிளகாத்தூள் போடுவேன். மிளகாத்தூள் இது ஸோ நம்ம ஸோ கட் பண்ணி ஸோ மிளகாத்தூளி போட்டேன். ஒரு 5 கிராம் ஒரு ஜாஸ்தியாகவே போட்டுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் ஓகே, இல்லாட்டி விஸ்கி வச்சு நல்லா கலக்குங்க. ஓகே மக்களே, ஓகே நண்பா. ஸோ சில்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க, நல்லாவும் இருக்கும். ஸோ நான் ஒரு 10 கிராம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தயிர் பாலில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், காரம் அவ்வளோ தெரியாது. ஸோ இதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பெப்பர் போடணும். பெப்பர் ஒரு 3 கிராம் போட்டுங்க, ஜாஸ்தி தேவையில்லை. ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க, ரொம்ப தேவையில்லை. ஓகே மக்களே, ஸோ இது கலக்கிக்கலாம். உப்பும் போட்டேன், எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ ஒன்று சிக்கனை இதில் டிப் பண்ணி வச்சிடணும் தான், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை இதில் டிப் பண்ணி வச்சிடலாம். ஸோ KFC மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இந்த மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். உப்பும் போட்டாச்சு, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ நண்பா, இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதை கழுவி வேணாம், கழுவிக்கலாம். ஸோ இது கழுவி பாத்திரத்தில் டிப் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ 2-3 வாட்டி கழுவிடணும். கழுவுறது நல்லது. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் ஒட்டிக்கும். பாருங்க நண்பா. ஸோ இப்போது டிப் பண்ணி வைக்கிறேன். இதுதான் மெயின். இப்போ நல்லா ஊற வச்சு 24 மணி நேரம் இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஊற போட்டு. அப்போ தான் இது டேஸ்ட்டு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ துண்டு கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பைஸாக பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி துண்டு இருக்கணும். பாருங்கள், சைஸ் பெருசாக இருக்கணும். என்னோடய விரலே தெரியல, அந்த மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே நண்பா. ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேண்ணா நண்பா. ஸோ இந்த மிக்சியில் வச்சுருவோம் தான் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இப்போ கட் பண்ணி நண்பா பாருங்கள், இப்போது கார்ன்ஃப்ளவர் போட்டாச்சு. ஸோ கார்ன்ஃப்ளவர் ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். கம்மியாக தான் இருக்குது சிக்கன். ஸோ நம்ம இப்போ மைதா மாவு போடுறேன். மைதா மாவு ஒரு 50 கிராம் போட்டுருங்க. இது ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் இது ஒரு 100 கிராம் போட்டுங்க மைதா மாவு. ஓகே நண்பா. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அடிஷ்னலாக இது போடுங்க. 100 கிராம் கட்டை போட்டுங்க. இருங்க வச்சு. ஸோ நண்பா, இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. ஏன்னா உப்பு இதிலே போட்டேன்னா. ஸோ உப்பு போட்டாச்சு. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதில் மிளகாத்தூள் போடணும் நண்பா. ஸோ ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. ஒரு இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ அது போட்டுங்க. ஒரு ஸ்பூன் போட்டுங்க.
இந்த ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. கட் பண்ணுறப்பட அவங்க கூட்டிகிட்டு ஸ்டாப் பண்ணு. இதில் வாங்கலாம். ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் கட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுங்க நண்பா. ஸோ மல்லித்தூள் எல்லாம் அரைச்சது மாவு பாருங்கள், எல்லாம் அரைச்ச மாவு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒரு 5 கிராம் போட்டுங்க. மிளகாத்தூள் ஒரு 7 கிராம் போட்டுங்க ஜாஸ்தியாக. இதான் ஸோ இது போட்டாச்சு. ஸ்டாப் பண்ணுறது. ஸோ நண்பா இதில் பெப்பர் கொஞ்சம் போடுறேன். லைட்டாக தான் இருக்குது போதும். ஸோ பெப்பர் போட்டு தேவையில்லை. ஸோ நண்பா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாருங்க லைட்டாக இருக்குது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் டிப் பண்ணி போட வேண்டாம். இந்த வேலை நம்மளுக்கு இப்போ நண்பா. ஸோ எண்ணெயும் நல்லா இதாகிடுச்சு. எண்ணெய் கம்மிக்கிட்டேன். ஸோ எண்ணெயும் நல்லா வந்துடுச்சு. ஓகே நண்பா. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா சூடாக இருக்குது. ஸோ சூடாக வேணும்னா தண்ணி போட்டு பாருங்கள். சூடாக ஆகலை, கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சூடு போட்டு கட் பண்ணி இந்த பாருங்கள் நண்பா. இப்போது அந்த மாவில் இது பண்ணிடலாம். ஸோ நல்லா டிப் பண்ணிக்கணும் மாவில். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். பாருங்கள் கையிலெல்லாம் ஒட்டிடும். ஸோ நல்லா இன்னொரு வாட்டி உங்களுக்கு நல்ல இதாக வேணும், ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னொரு வாட்டி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நல்லா உங்களுக்கு இன்னும் மாவு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கும். ஸோ ரொம்ப வேண்டாம், என் கையிலே ஒட்டிடுச்சு எல்லாம். ரொம்ப இப்போது போட்டுறோம் தான் பொடிச்சாச்சு. முறுமுறு இருக்கும், சாப்பிட்ருக்கோம், சூப்பராக இருக்கும் ரொம்ப. ஸோ இதுதான் நல்லா உங்களுக்கு இது வேணும்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் ஒரு வாட்டி போதும், எனக்கு ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ரொம்ப இது போட்டுறேன், அது போட்டாச்சு. ரொம்ப இது அதே மாதிரி இப்போ நான் இது வந்து ஒரு வாட்டி தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது 2 வாட்டி பண்ணேன். அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், போதும். நான் ஒரு வாட்டியே போதும், எனக்கு ரொம்ப தேவையில்லை. ஸோ இப்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா மேலே பொரிஞ்சிடும், உள்ளே வேகாது. கொஞ்சம் இதில் வச்சுக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணாதீங்க, அதில் எதுவும் போட்டுறாதீங்க. அவ்வளோதான், நான் டிப் பண்ணி போடணும். நண்பா ஸோ இது அப்படியே திருப்பிடலாம். அப்படியே திருப்பிடுங்க, இல்லாட்டினா ரொம்ப இதாகிடும், ஆடாயிரும். பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இதுதான் பாருங்கள், அருமையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சுலோ பண்ணிடணும், இல்லாட்டினா உள்ளே வேகாது. இது உள்ளே வேவுக்கு இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் சைடில். கொஞ்சம் டிப் பண்ணிடுறேன். ஓகே நண்பா. ஸோ இதுதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுமா. அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா இதுவும் அப்படியே சைடில் போட்டுறேன். இடம் இருக்குது, நான் இதுலேயும் போட்டுடலாம். ஸோ இதையும் அதே மாதிரி டிப் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு வாட்டியே நான் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வாட்டி போடும்போது இது மாதிரி பண்ணேன். 2 வாட்டி அதில் டிப் பண்ணிவிட்டு பின்னி போட்டேன். நான் ஒரே ஒரு டிப் பண்ணிவிட்டு இதில் மாவு எடுத்து போடுறேன். ஸோ இதான் நண்பா, ரொம்ப மேட்டரே கிடையாது. என் கையில் பாருங்கள் எப்படி ஒட்டிக்கிச்சுன்னு. இதுதான். ஸோ இது சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் கேஎஃப்சி சிக்கன். வருவேன் நண்பா. இப்போ இதாகிட்டுருக்கு. ஸோ இன்னும் இடம் இருக்குது, அதில் கூட போட்டுக்கலாம்.
ஸோ இது கூட இன்னும் ஒரு ரொட்டி கூட டிப் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறேன். இது மாதிரி. ஸோ இதுதான் பாருங்க, வலுவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறு இருக்கும். இதோட போதும், ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது நல்லா பொரிஞ்சிட்டு வரும். ஸோ இதுதான் மேட்டர், இதுதான் KFC சிக்கன். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இது திருப்பிக்கணும். இது திருப்பினா தான் மசாலா கொஞ்சம் இதாகணும். ஒரே சைடு அப்புறம் வெந்துடும். பாருங்கள், KFC சிக்கன் பார்க்குறது அழகாக இருக்குது. ஸோ பார்த்து திருப்பணும், இல்லாட்டி இந்த மசாலா வெளியில் வந்துடும். இதுதான் மெயின். பாத்திரம் பெருசாக இருந்தால் பாத்திரம் பெருசு லெவலில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதான் அப்பப்போ திருப்பிக்கணும். ஒரே சைடு போட்டிங்கன்னா ஒரு சைடு மட்டும் வெந்துடும், அப்புறம் ஒரு சைடு வேகாது. வெந்துட்டு கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துலாம். ஸோ பாருங்கள் நண்பா, டிஷ்யூ போட்டு வச்சுருக்குறேன். ஸோ இது வச்சாச்சு. ஸோ நம்ம இது வந்துடுச்சு. சட்டம்புடா பாருங்க, வேறு எவ்வளோ இருக்குது. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் வேகணும். கேரளா. ஸோ நண்பா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. KFC சிக்கன் பாருங்கள், அப்படியே அந்த ப்ரோஸ்ட் பாருங்கள், அந்த மசாலா அப்படியே அந்த இதெல்லாம் நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்ருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்பா. ஸோ இதுதான் நல்லா ஸ்பெசிஃபியாக செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்கும்பா. ஸோ நல்லா வெந்துருச்சு சிக்கன் பாருங்கள். ஆஹா, ஸோ செம்ம டக்கராக இருக்குன்பா. ஸோ நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஓகேம்பா, அதுமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேம்பா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.